லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். மத்திய அரசு கடந்த 2025-26 நிதியாண்டில் பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை விற்றதன் வாயிலாக நிர்ணயிக்கப்பட்ட அளவை தாண்டி 45,306 கோடி ரூபாயை திரட்டியுள்ளதாக நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். பொதுத்துறை நிறுவனங்களில் அரசுக்கு உள்ள பங்குகள் விற்பனை மற்றும் சொத்துக்களை பணமாக்கியதன் வாயிலாக கடந்த நிதியாண்டில் 33,837 கோடி ரூபாய் திரட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இந்த இலக்கை விஞ்சி பங்குகள் விற்பனை வாயிலாக 16,885.56 கோடி ரூபாயும், சொத்து பணமாக்கலால் 28,420.49 கோடி ரூபாயும் கிடைத்தது. இந்த தொகை நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட 1/3 பங்கு அதிகம். நடப்பு 2026-27 நிதியாண்டின் இலக்கான 80,000 கோடி ரூபாயில் இதுவரை 59,083 கோடி ரூபாய் கிடைத்துள்ளது என்று அவர் கூறினார். வேலையின்மை சதவீதம் குறைந்தது. இந்திய இளைஞர்களிடையே 2022 ஆண்டில் 10.9% இருந்த வேலையின்மை 2025 ஆண்டில் 9.9% குறைந்துள்ளதாக லோக்சபாவில் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். 19 ரோஜ்கார் மேளாக்கள் வாயிலாக 12.5 லட்சத்திற்கும் அதிகமான பணி நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. MSME துறை உத்யம் போர்ட்டலில் 8.9 கோடி MSMEக்கள் பதிவு செய்யப்பட்டு 39 கோடிக்கும் அதிகமானோருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. உற்பத்தி சார் ஊக்குவிப்பு திட்டங்கள் மூலம் 14.15 லட்சத்திற்கும் அதிகமான நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. பிரதமர் விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா மூலம் 2 ஆண்டுகளில் 3.5 கோடிக்கும் அதிகமான புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.